ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து ஏப்ரல் 13. நம்ம எங்கே கிளம்புறோன்னா லடாக் கிளம்புறோம். நான், அண்ணன், மச்சான் 3 பேர் கிளம்புறோம். ஆல்ரெடி பேக்கிங்கில் வெளியே இருக்குது. எந்த வண்டியில் கிளம்புறோம்னா இனோவா ஹை கிராஸு, மச்சானோட வண்டி, ஹைப்ரிட் ZX டாப் எண்டு. ஸோ இதுதான் ட்ரிப் ஸ்டார்ட். இன்றைக்கி டே 1. ஆக்சுவலாக 15 days ட்ரிப்பு. ஸோ இப்போ டைம் வந்து 2 o'clock ஆச்சு மார்னிங். ஸோ அவசரமாக கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறேன். இப்போ லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றிட்டு இப்போது கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து மெயினாக இது இங்கே லெதர் ஜாக்கெட் இங்கே ஊரில் வச்சிட்டேன். இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். வந்துட்டு கரூர் போயிட்டு இப்போ தான் வந்துட்டு கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கன்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். பாய். எடுத்து அந்த அளவுக்கு சர்வீஸ் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:37. இப்போ தான் கிளம்புறோம் இங்கே தாராவத்துலேருந்து. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கிலோமீட்டர் எவ்வளோ ஆச்சு? 12,177 ஓடி இருக்குது. ஓகே, பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுங்க சார்? ஃபுல் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ தான் பண்ணுறீங்களா? ஓகே, டன். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன? டீ பிரேக் தானே, வேறு எதுவும் இல்லைல்ல? ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். டைம் எப்படி ஒரு 3 hours ஒரு சேலம் மாதிரி போய்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா பட் 2:55 தான். இங்கே ஒரு பேக்கரியில் இங்கே குள்ளமலை காங்கியது பக்கத்தில் நிறுத்திட்டோம். சரி, டீ சாப்பிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். சரி, எடு. சரி, இப்போ இல்லைன்னா உங்கள் கேமரா எடுங்க பார்க்கலாம். எடுக்கிறது பகல் எடுத்துக்கலாம். இன்னும் ஜூமெல்லாம் இன்னும் லாங் வியூலாம் பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கிறோம்? தர்மபுரி. 15 கிலோமீட்டரில் தர்மபுரிங்க. 3 மணிக்கு எடுத்த வண்டி மச்சான். தர்மபுரி இன்னொரு 10 கிலோமீட்டர் தர்மபுரி வந்துடும். 7:30 ரீச் ஆயிரும்னு காட்டுது. 3 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். சரியான லாரிஸ் ஃபுல்லாக வண்டி ஓட்டுறவரை காட்டிடுங்க. ஆமாம், வேறு அண்ணன் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். அவ்வளோதான். நீ அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். போய் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூஸாக ஜம்மு காஷ்மீர், கன்னியாகுமரி டு காஷ்மீர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, நீ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் தான் அப்படி நீ கன்டினியூ பண்ணுறோம். ஓகே, நான் ஸ்டாப்பாக போனாலே இன்னும் 2 நாள் முழுசா. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு முன்னாடி. ஒசூருங்கிறது 40 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே சும்மா வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு இன்னும் அது ஸ்ரீ சரவண பவன் இன்னும் 40 நிமிஷம் காட்டுது ஒசூருக்கு. ஒசூர் போயிட்டு நம்ம பெங்களூருக்குள்ளே போகலாமா அவுட்டரில் போகலாமாங்கிறத அங்கே போயிட்டு மேப் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். இப்போதைக்கு ஹைதராபாத் தான் டார்கெட்டு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறதுன்னு தெரியல ஹைதராபாத்து. இல்லைன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பார்ப்போம். ட்ரை பண்ண முடிஞ்சால் ஹைதராபாத்துக்கு அப்புறம் நாக்பூர் வரை ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா ஹைதராபாத்லேயே ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு ட்ரைவ் கன்டினியூ பண்ணுவோம்.
ஓகே பார்ப்போம் எப்படி ட்ரைவ் போகுதுன்னு. இது வரைக்கும் வண்டி செம பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா செம ஸ்மூத்தாக ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்குன்னா ஒசூரில் என்னது ஒசூர் பிரியாணி பாக்ஸ். ஆமாம் மச்சான் சொன்னாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மச்சான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன். காலையில் நல்லா இருக்கேன். காலையிலேயே எல்லாம் பிரியாணி காலையிலேயே வெளுத்துக்கிட்டுறாங்க. பாருங்க காலங்காத்தால பிரியாணி மச்சான் வச்சு கேட்டு. ஆமாம் அதுதான் ஃபஸ்ட் டைம் காலையில் பிரியாணி சாப்பிட்றேன். காலையில் பிரியாணி சாப்பிட்றேன் நானும். காலையில் நம்மளுது உங்களது இது உங்களது அது சீரக சம்பா பிரியாணி. ஒசூர் பிரியாணி பாக்ஸ் தான். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? அப்பா பிரியாணி சாப்பிட்ட காலங்காத்தால செம்ம காரம் அள்ளு விட்டுருச்சு. அலறுது. ஓகே தான், ரொம்ப அலறுது. பிரியாணியும் கூட ஓகே தான். அந்த கிரேவி காரம் செம்ம காரம். ஐயோ காலங்காத்தால. ஓகே நீ அப்படியே ஒசூர்லேருந்து நேராக நீ ஹைதராபாத் தான். நீ ஒரு மதியம் லஞ்சுக்கு மட்டும் தான் நிறுத்த போகிறோம். கண்டினியூஸாக ட்ரை பண்ண போகிறோம். பாய் மச்சா. பிரியாணி எப்படி இருந்தது? பட்டை கலப்பிச்சா? ஸ்கூலில் ஆளே இல்லை பார்த்தியா? ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. இந்த ரூமே கிடையாது. ஓ இப்போ வசூல் பண்ணுற வேலையே இல்லை தெரியுதா? அந்த ரூமே இல்லை பாரு வசூல் பண்ணுறதுக்கு. எல்லா டோர்லையுமே லாஸ்ட் லெஃப்ட் வந்து விஐபி டோர். ஓ போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் லெஃப்ட் இதுல எல்லாம் வரக்கூடாது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். ஸோ பெங்களூருக்கு அவுட்டரில் இருக்கிறோம். பெங்களூருக்கு அவுட்டரில் சும்மா நிறுத்திட்டு ஹைதராபாத்துக்கு இன்னும் 500 and something இருக்குது. வா நல்லா வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போதும் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 8 hours சம்திங் காட்டுது. ஈவினிங் 6:30 6:45 ஆனால் ரீச்சிங் டைம் ஹைதராபாத் அவுட்டருக்கு ஆகும். நீங்களாம் ட்ரைவ் பண்ண முடியும்னு தெரியல. பெட்ரோலு ஓப்பன் பண்ணிட்டு ஜிபே கார்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அன்லாக் பண்ணிட்டு அவ்வளோதானே? அன்லாக் பண்ண இல்லை, ஓப்பன் ஆகலையே. இப்போ பாரு. டேங்க் ஃபுல்லு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு இன்னும் ஹைதராபாத்துக்கு 300 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆட்டாக்கோட்டில் பண்ணிட்டேன்.
கிட்டத்தட்ட 40 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 40 to 50 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 60 நினைக்கிறேன். 60 இருக்கு. கம்மியாக இருக்குமா? முப்பத்திரெண்டு தான் முடிச்சுதா? இருந்திருக்கும் அதனால். ஆக்சுவலாக நீ பெட்ரோல் அடித்தா காலையில் நேரம் தான் அடிக்கணும், வெயில் நேரத்தில் அடிக்கூடாது. ஓகே, 36 லிட்டரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆச்சு. காலையில் 2:47 கிளம்புனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹைதராபாத்துக்கு 164 தான் இருக்குது. இப்போ அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 164 தான் இருக்குது. 2 hours 32 minutes. பார்க்கல எப்போ ரீச் ஆகும்னு தெரியல. இப்போ அண்ணன் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், மச்சா பின்னாடி இருக்காரு. காரெல்லாம் பிரேக் போட்டு நிக்கலினா போய் சத்துன்னு அடிச்சது கொஞ்சம் முட்டுச்சுன்னா போதும், கார் ஒரு தள்ளி விடும். அது மச்சா இன்னும் எக்ஸ்பிரஸ்வே மேலே போனால் இருக்குது. வாங்க, ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஓபி எக்ஸ்பிரஸ்வேலேயே ரிட்டர்ன் வந்துடலாம். இந்த கன்னியாகுமரி பைபாஸ் வேண்டாம். நான் வந்து ஃபுல் எங்கெங்கே எக்ஸ்பிரஸ்வே இருக்குதோ ரிட்டர்ன் அதுலேயே வருவோம். போய் இந்த ஆக்ரா டு டெல்லியும் இப்படி தான் இருக்கும். ஆமாம், அது யமுனா எக்ஸ்பிரஸ்வே. அது இந்தியாவில் ஃபஸ்ட்டு 8-way எக்ஸ்பிரஸ்வே. 195 கிலோமீட்டர் என்னமோ. போனார்ல கோயில், அந்த கோயில் கிருஷ்ணர் கோயில் என்னது மந்திரம் என்னது பேச வேண்டாம். டோல் 200 ரூபா மினிமம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 குறையாது. போயிட்டு அந்த ரோட்டில் ரைட்டு மேலே ஏறணுமா? ஆமாம், மேலே ஏறி அப்புறம் யூட்டன் போட்டு வெல்கம் டு டோல் பிளேஸ். ஆமாங்க மச்சான், ரைட் ஏறுது. ரைட்டு பாருங்க, ரைட் ஏறி ஆமாம் ஹைதராபாத் ரைட்டு ஹக்கீம்பேட்டு ஹைதராபாத். மச்சான் நீங்களும் பார்த்துங்க, இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இங்கே பாருங்க. இல்லை கரெக்டு தான். போயிட்டு இப்போ ரெஸ்பாண்ட் போட்டு இப்படி திரும்பி இது மேலேயே வரும்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை. போட்டு வருது. ஆமாயா, ஆமாம் மச்சான், இங்கே பாருங்க. இல்லை எனக்கு அம்புக்குறி தூரமாக காட்டுச்சா. அது அப்படிதான் இருக்கு. நைட் நேரமா போச்சா கோபி? அன்னைக்கு நம்ம பகல்ல வந்ததுனால அன்னைக்கு இப்படி தானே பட்டர்ஃப்ளையே போச்சு. அப்படியே லெஃப்ட் இறங்கி சோலாவா ரூம் போயிடலாம். ரோடு எப்படி பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு பைபாஸ் இருக்குதாங்க மச்சா சென்னையில்? ட்ரிப் இப்போ இல்லை, இதுக்கு நார்மலுக்கு இப்போ 13,128 வரை கரெக்டாக 1000 கிலோமீட்டருக்கு மச்சா. ஆமாம், கரெக்டாக 980 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 950 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் கரெக்டாக. ஒரே நிமிஷம் தான் ரூமுக்கு. அவ்வளோதான், 900 மீட்ரு. இங்கே பாருங்க, நீங்கள் அங்கெல்லாம் பார்க்கவே வேண்டாம். O3 அவ்வளோதான் வந்தாச்சு.
லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கா? லெஃப்ட் சைடு ஒரு ரெட் கலர் போர்டு தெரியாததா இருக்கும். அவ்வளோதான் நீ 500 மீட்டர் கூட இல்லை. சூப்பர் இந்த ஹோட்டலாம். சரி எவ்வளோ நேரம் இருக்குது? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட காலையில் 2:45 இப்போது மணி எத்தனை? இதா ஓகே மச்சா 15 மணி நேரம் ஆகிக்குது மச்சா. 15 மணி நேரம் கரெக்டாக. இப்போ நான் தான் சொல்லணும் பாருங்க. இப்போ வந்து இங்கே வர்றதுக்கு சின்ன மிஸ்டேக் அதுக்கு மேலே வர முடியாதுங்க மச்சா. ஹைதராபாத் வந்துட்டோம். காலையில் 2:45 கிளம்பி கண்டினியூஸ் ட்ரைவ் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பக்கமாக ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். காலையில் 2:45 இப்போ மணி 8 ஆச்சு. இதான் வந்து ஹோட்டலு. சரி ஓகே.